ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி உளுந்து அரைக்காமல் சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி நம்ம தோசை ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ அவலை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம ரெண்டுலேயுமே தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். நமக்கு இப்போ ஒரு 10 நிமிஷமாக அவலும் ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அவலை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் ரவையும் அவலும் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். இப்போ அதை தண்ணி விடாமல் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடயே நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்ல மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு. இப்போ அது ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆப்ப சோடா அல்லது பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசையாக ஊற்றிடலாம். இப்போது நம்மளுக்கு கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான், பயப்படாமல் ஊற்றலாம். சுற்றி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடிப்பாகம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.